வேண்டும். இயேசு எதுக்காக இயேசு போய் உலகம் முழுவதும் சொல்லுங்க அப்படி சொன்னாரு. இயேசு உலகம் முழுவதும் சொல்லுங்க அப்படி சொன்னார். அதே போல இந்த ஏந்தல் பகுதியில உங்க எல்லாரையும் இயேசு நேசிக்கிறார். அதை சொல்லும்படியாக அவர் சொல்ல சொன்னார். அதற்காக நம்ம சொல்லுகிறோம். அவர் என்ன சொன்னாரு? நற்செய்தி சொல்லுங்க அப்படி சொன்னாரு. என்ன நல்ல செய்தி? இன்னைக்கு இங்க நிக்கிறவங்க, வர்றவங்க, உட்கார்ந்து இருக்கிறவங்க, வேடிக்கை பார்க்கிறவங்க எல்லாருடைய காதுகளுக்கும் நல்ல செய்தி இல்லாம வெளியில மட்டும் நம்ம சிரிக்கிறோம். உள்ளத்துக்குள்ளேயோ நமக்கு சிரிப்பு இல்லாம, மன மகிழ்ச்சி இல்லாம, துக்கத்தோட நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம பிறந்து எந்த நாள் வரைக்கும் நம்ம உண்மையான ஒரு சந்தோஷம் இல்லாதபடி, உண்மையான ஒரு சமாதானம் இல்லாதபடி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இது ஏன் அப்படி சொன்னா அது பிசாசால் நமக்கு வருகிறது. நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம். இயேசு சொன்னாரு, உலகம் எங்கும் போய் என்னை பத்தி சொல்லுங்க அப்படி சொன்னாரு. இன்னைக்கு எல்லாருமே நம்ம இருதயத்துக்குள்ள கவலைகள், பிரச்சனைகள், பாடுகளை நம்ம எப்படியாவது சரி செய்ய எவ்வளவு முயற்சி பண்ணோம். ஆனால் யாராலும் செய்ய முடியல. எல்லா குடும்பங்களுக்கும் கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பெற்றவங்க பிள்ளைங்களுக்குள்ள சண்டை, கணவன் மனைவிக்குள்ள பிரிவினைகள். ஏன் கணவன் குடிக்கிறாரு, சண்டை போடுறாரு, பிரச்சனைகள் எல்லாம் விட முடியாதபடி நாங்க அவர்கிட்ட கேட்போம், ஏன் சார் குடிக்கிறீங்க, ஏன் சார் ஆன்சு போறீங்க அப்படின்னு கேட்டா, இல்ல பாஸ்டர் எங்களால விட முடியல, நான் இவ்வளவு பேச எங்களால விட முடியல அப்படிம்பாங்க. அப்ப இயேசுசாமிக்குள்ள அது வருகிற பொழுது அந்த இயேசுசாமி என்ன பண்றாரு? அந்த பாவத்தை நம்ம செஞ்சு நம்ம அழிக்கிற எல்லா ஆளுநரும் நல்லவர்களையும் அவர் உடைக்கிற தேவனே அவர் இருக்கிறார். உலகத்துல முதல் தோன்றின ஆதாம் என்ற ஒரு மனுஷன் கடவுளால சிருஷ்டிக்கப்பட்டான். அவனை போல் நாமும் படைக்கப்பட்டோம். ஆனா அந்த ஆதாம் என்ன பண்ணனா? அது உண்மையான சம்பவங்கள். அவன் கடவுளை விட்டு வழிவழகி எல்லாமே கடவுளை மறக்க செய்துட்டான். அப்புறம் ஜாதி மனங்கள் உள்ளே இந்த உலகத்துக்குள்ளே கடந்து வந்தது. ஆண்டவர் இந்த காரியங்களை மாற்றும்படியாகதான் பூமியில பெத்லகேம்ல இஸ்ரவேல் தேசத்துல கடவுளை யாரும் பார்த்ததில்ல. அந்த கடவுள் இயேசு என்ற பெயரில பூமியில பிறந்து 33 வருஷம் வாழ்ந்தாரு. எதுக்குன்னா வருத்தப்பட்டு தாசுமத்தினங்களே நீங்க எல்லாரும் வாங்க. நிறைய பேருக்கு வருத்தம், பாவத்தினால வருத்தம், தீமைகள்னால வருத்தம், நம்ம கவலைகளால வருத்தம், சில பழக்க வழக்கங்களை நாம் பழகிட்டு விட முடியாதபடி வருத்தம், குடும்பத்தில் உள்ள சண்டைகள், பிரச்சனைகள். இந்த வருத்தங்களுக்காக யார் யார் எதையும் செய்தாலும் அந்த வருத்தங்கள் போக மாட்டேங்குது. ஆனா ஆண்டு சொன்னாரு, நீ வருத்தப்பட்டு நீ பாவ சொன்னதுல நீ தேவ சமூகத்துல நீ வழிபடியாக அவருக்கு அழைக்கிறார். நீங்க இயேசு பத்தி பல காரியம் தெரிந்து கொள்ளணும்னா வானொலி ரோட்ல ஒரு இயேசு கோயில் எங்கேயோ இருந்து வந்தவங்க இந்த ஊர் ஜனங்களுக்காக, இங்க இருக்கிற சின்ன குழந்தைகளுக்காக, இங்க இருக்கிற வயசானவங்களுக்காக, இங்க இருக்கிற இயேசுவை தெரியாதவங்களுக்காக எங்கேயோ உள்ள ஜனங்கள் உங்களுக்காக ஒரு ஆலயத்தை கட்டி ஏந்தல வைத்து இருக்கிறார்கள். நீங்க யாவரும் வந்து இயேசுவை நீங்க அறிந்து கொள்ளுகிற பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க சம்பாதித்து பணத்திலையும் படிப்பிலையும் சொந்தத்திலையும் பந்தத்திலும் கிடைக்காத ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க ஏசப்பா சமூகத்துல ஏசப்பா கோயிலுக்கு வருகிற பொழுது நீங்க பெற்றுக் கொள்வீங்க. ஏசப்பா கோயிலுக்கு இப்ப ஒரு ஊழியக்கார குடும்பங்கள் குடும்பம் தங்கி இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அங்க ஜெபம் நடைபெறும். எல்லாருக்குமே இலவசம் தான். ஆண்டவர் எதுவுமே நம்ம கேட்கறது இல்லை, எந்த பரிகாரமும் கேட்கறது இல்லை. இருதயத்தை மட்டும் நம்ம கொடுக்கிற பொழுது மனுஷக்குள்ள அழுகிற எல்லா காரியத்துக்கும் நமக்கு பதிவு கிடைக்கும். இன்னைக்கு நீங்க நினைக்காத நேரத்துல நாங்க எல்லாம் வந்து அந்த இயேசுன்னு சொல்றோம். அந்த இயேசு சொன்னாரு, நீ வருத்தப்பட்டது நீ கவலைப்படாத, ஒரு பாரம் எல்லாம் நீங்க போகும். அது பணத்தால போகாது, படிப்பால போகாது, நான் பெரியாரு சொல்றதால அது போகாது. ஆனா ஆண்டவர் இயேசு அவரை நம்ம தேடி வருகிற பொழுது இயேசுவை குறித்து நீங்க இயேசுவை கோயிலுக்கு வருகிற பொழுது அந்த பாஷையை போதிப்பாங்க. அது நீ கற்றுக்கொள்கிற பொழுது உங்க வாழ்க்கை எல்லா போராட்டங்களும் இயேசு மாற்றுகிறவராய் காணப்படுகிறார். ஆகவே நீங்க எல்லாரும் அந்த இயேசு கோயிலுக்கு வரும்படியாக இயேசு என்னை அனுப்புனா நீங்க போய் சொல்லுங்க. ஏன் போயிட்டு நாங்க எல்லாம் இயேசு சொல்லதான் நாங்க வந்தோம். மதத்தையும் சொல்ல வரல, ஜாதியை நாங்க சொல்ல வரல. இயேசுவோட அன்பை கல்வாரி அந்த சிலுவையில இயேசு அடிச்சு கொண்டாங்க. ஏன் அப்படின்னா நான் நின்று பேசுற என்னுடைய பாவங்களுக்காகவோ நீங்க இருக்கிற இந்த கிராமத்தின் உலகத்தின் மக்களுடைய பாவங்களுக்காகவோ ரத்தம் சிந்தப்பட வேண்டும். 5 அறிவுள்ள ரத்தம், 5 அறிவுள்ள மிருகத்துள்ள ரத்தம் நம்ம பாவங்கள அது பரிமாணமா கருதாது. 6 அறிவுள்ள மனு செய்யற பாவத்துக்கு 6 அறிவுள்ள தெய்வம் இயேசு ரத்தத்தை சிந்தி அவங்க மீட்டு கொண்டாரு. ஆகவே இந்த செய்தியை கேட்கிற நல்ல செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்க. நீங்க பணத்துல படிப்புல பட்டத்துல கிடைக்காத ஒரு நிம்மதிய சமாதானத்தையும் இயேசு யாவருக்கும் கொடுப்பார் என்று சொல்லுகிறோம். அந்த நல்ல செய்தி சொல்லுகிறோம்.
பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த வாழை ரோட்டில் இயேசு கோயிலுக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில 9:30 மணிக்கு கோயில் ஆராதனை நடைபெறும். நீங்க எல்லாரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்களை ஆண்டவர் இலவசமாய் நோய்கள், பில்லி சூனியம், மந்திரங்கள், விடாத காயங்கள், விடாத நோய்கள், சாபத்தின் வல்லமைகள் எல்லாவற்றையும் நம்ம ஆண்டு விடுதலை பண்ணுவார். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் குடிக்கிறதுனால உடம்புன்னு சொல்லுவாங்க. சில பேர் பீடி உடம்புன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பிசாசு மனுஷனை அழிக்கிறதா தெரியும். ஆனா ஏசப்பா அதெல்லாம் மீட்டுக் கொள்கிறார். ஒரு வேதனையை அவர் இருக்கிறார். ஆகவே இதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம எல்லாரும் சேவை பண்ணுவோம். எல்லாமே நல்ல பரலோகத்தின் தெய்வமே, ஏசப்பா நீங்க தான் சொன்னீங்க, உலகம் எல்லாம் போங்க சொன்னீங்க. நான் வீட்டுல இருந்து சொல்றேன் ஆண்டவரே, பக்கத்துல நிறைய பாஸ்டர் நானே சென்னையில் சொல்றாங்க, ஆண்டவரே தர்மபுரம் சொல்றாங்க. ஆண்டவரே சோதரம் கத்தாவே, சென்னையில இருந்து ஃபேமிலியா ஒரு குடும்பம் ஏசப்பா கோயில்ல நீ புதுசா வந்து தங்கியிருக்காங்க. எல்லாம் வசதிகளை விட்டுட்டு ஏசப்பாவுடைய ஊரில் முக்கியம், ஏசப்பா ஜனங்களுடைய பாவத்தில் விடுதலையாக்கப்படுவது அப்படின்னு சொல்லி கோயில் தங்கியிருக்காங்க. ஆண்டவரே ஏசப்பா உங்க நாமமே மகிமைப்படுவதாக. நாங்க விளைக்கிற விலைகள் இவங்க 1க்கு 100க்கு 30 அறுக்கணுமே. இந்த எல்லாத்துக்குள்ள ஆண்டு அனுபவம் உண்டாகணுமே. ஆண்டவரே இங்க நிக்கிறவங்க உள்ளத்துக்குள்ள இருக்கிற வேதனைகள் எல்லாம் மன பாவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நீங்குவாராகப்பா. இன்னைக்கு நடக்கிறீங்க அப்படின்னு எல்லா புலமும் எல்லா இருதயங்களும் கல்விகள் எல்லாம் மாற்றப்படுவாராக. அந்த பாவத்தை உடம்புடனே செய்வீர்கள் பிரிச்சு கட்டப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் மாறுவதால் அழுகிற ஒவ்வொரு கண்ணீரும் மாறுவதாகப்பா. கவலைகளும் கண் பசுகளும் போராட்டங்களும் மாறுவதாக. வாயிலுக்குள் இருக்கிற போராட்டங்கள் அந்த செல்போன் பைபியங்கள் எல்லாம் நேசமா நாமத்தில் மாறுவதாகப்பா. கீழ்படியாத பிள்ளைகள் பெற்றோர் கீழ்படிவார்களாகப்பா. இயேசுவின் நாமத்தில் குடிய விடமுடியாத ஆண்கள் அந்த மாற்றப்படுவார்கள். ஆண்டவரே கிருபை உள்ள கருத்துல ஏன் கிராமத்தில் கொண்டிருக்கிறோம். ஒரு அன்பை நீங்க ருசிமா கிருபை பாராட்டும். எல்லாருமே ஆசீர்வதிக்கிறோம். இங்க இருக்கிற எல்லா மக்களும் உங்களுடைய ஆலயத்துக்கு தேடி வருவார்களாக. வரைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு நன்மையும் குறைவு போகாதபடி எல்லாருமே ஆசீர்வத்தை அனுப்புவீர்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீ அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீங்க யாராவது ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், எல்லாரும் ஜெபிக்கிறோம். அவங்க எல்லாத்தையும் விடுதலை பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா போராட்டம் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே. இங்க கேட்கிற எல்லாரும் ஏசப்பா கோயிலுக்கு சொல்லணும். அன்னைக்கு சொன்னாங்க இந்த துக்க சந்தோஷமா மாமிசம் அற்புதம் செய்வீங்களாக. ஆண்டவரே ஒரு அற்புதம் எதிர்பார்த்து நீங்க ஜெபிக்கிறோம். நீங்க பாதுகாத்துக்கணும். ஜெபிக்க யாராவது என்ன ஜெபம் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.